கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவெளியை கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தபடியே நமக்கு தெரிகிற வார்த்தை ரோமர்கள் எழுதின நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை நமக்கு காண்பிக்கிறது. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தேசங்களாகி எனக்கும் உங்களுக்கும் கிருபையும் சமாதானமும் கொடுக்கப்படுகிறது. தேவ பிள்ளையின் வாழ்க்கையில பிரதானமான ஒரு ஆசீர்வாதம் தான் கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற கிருபையும் சமாதானம். இந்த இரண்டும் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ பூமிக்குரிய வாழ்க்கையோ ஊழிய வாழ்க்கையோ ஒரு ஜெயத்தோடு முடிக்க முடியாது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு நித்தியத்தின் துவக்கத்தை நோக்கி நம்மால் நம்முடைய ஓட்டத்தை தொடர முடியாது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவஜனங்களாகி நமக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் தான் கிருபையின் பிரமாணம். கிருபையும் சத்தியமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. சொல்லப்போனால் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்திய பிரமாணம், சத்திய வார்த்தைகள், புதிய உடன்படிக்கையின் பிரமாணம் அது மிக மிக கடினமானது. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற இஸ்ரவேல் ஜனத்தால் கூட மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை முழுமையாய் கைக்கொள்ள முடியவில்லை. அது அவர்களை பூர்ணப்படுத்தவில்லை. ஆனால் அந்த நியாய பிரமாணத்தை காட்டிலும் கடினமான புதிய உடன்படிக்கையின் பிரமாணம் தேவஜனங்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டது. அதை இன்று வரைக்கும் தேவஜனங்களாகிய நாமும் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உதவியோடு நாம் அதை நிறைவேற்ற என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவஜனங்களாகிய நாம் அவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக நமக்கு அவர் கிருபையை கொடுக்கிறார். தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபை என்பது மிக மிக அவசியம். கிருபை இல்லாமல் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கிருபையின் பிரமாணத்துக்கு தேவஜனங்களாகி நம்மால் கீழ்ப்படிய முடியாது. தேவனிடத்திலிருந்து நமக்கு கிருபை கொடுக்கப்படுவது எதற்காக தெரியுமா? நாமும் நீங்களும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வார்த்தைகளுக்கு, புதிய உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான். கிருபை கொடுக்கப்பட்டதே கிருபையின் பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்படியதான். ஆனா இந்த கடைசி நாட்கள்ல அநேக ஜனங்கள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற கிருபையை போக்கடிக்கிறாங்க, அதை வீணாக்குறாங்க. எப்படி வீணாக்குறாங்க? எதற்காக கிருபை கொடுக்கப்படுகிறதோ அதற்காக அதை பயன்படுத்தாமல் வேற என்ன செஞ்சாலும் அது தேவனுடைய பார்வையில கர்த்தரால் கொடுக்கப்படுகிற கிருபை அது வீணாக்கப்படுகிறது. கர்த்தர் எதற்காக கிருபை கொடுக்கிறார்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கரத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வேத வார்த்தைகளுக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படியத்தான். அந்த வசனங்கள் நமக்கு கடினமா இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியத்தான், எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியத்தான் நமக்கு கிருபை கொடுக்கிறான். காலைதோறும் புதிய கிருபை அதற்காகத்தான். வசனத்திற்கு கீழ்ப்படிய, நம்மை பலப்படுத்த, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்த, இது எல்லாமே அடுத்ததுதான். முதலாவது கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பது அவருடைய வார்த்தைகளுக்கு தேவஜனங்களாகி நாம் முழுமையாக கீழ்ப்படிய. இந்த வசனத்துக்குலாம் எப்படி கீழ்ப்படிய முடியும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நமக்கு வராது. ஏன்னா அந்த கடினமான உபதேசமா இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படியும்படியான பலனை நமக்கு தரும்படியாகத்தான் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். காலைதோறும் புதிய கிருபை. கர்த்தருடைய வார்த்தைக்கு, கிருபையின் பிரமாணத்திற்கு நாம் முழுமையாக கீழ்ப்படிய. அப்படி எந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறானோ அந்த மனுஷனால் தான் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 14வது அதிகாரத்துல ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து செல்வேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் தேவன். அவர் நித்திய நிறைவான அவருடைய சமாதானத்தை யாராலும் கெடுக்க முடியாது, பறிக்க முடியாது, அழிக்க முடியாது. அவருடைய சமாதானத்தை, நிறைவான சமாதானத்தை, நித்தியத்திற்குரிய சமாதானத்தை நமக்கே தந்திருக்கிறார். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவஜனங்களாகி நாம் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கிருபையை போக்கடிக்காமல் கிருபையின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். எந்த ஒரு மனுஷன் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற கிருபையை போக்கடிக்காமல்
அதை கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கிருபையின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும்படியாய் பயன்படுத்துகிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை அவனுக்கு கொடுப்பார். யாராலும் பறிக்க முடியாத நித்திய நிறைவான சமாதானத்தை தேவன் அவனுக்கு கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்து கிருபையும் சமாதானமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவர் முதலாவது ஒரு மனுஷனுக்கு கிருபையை கொடுக்கிறார். எதற்காக? கிருபையின் பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறேன். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்து கர்த்தரால் காலைதோறும் கொடுக்கப்படுகிற அந்த புதிய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு அவர் நமக்கென தருகிற அவருடைய கிருபையின் பிரமாணத்திற்கு, இந்த வேதத்தில் உள்ள வசனங்களுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை நமக்கு தந்து இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற அந்த இளைப்பாறுதலை தேவஜனங்களாகி நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளும்படியால் நம்முடைய இருதயத்தை அவருடைய சமாதானத்தினால் நிறைந்து தேவஜனங்களாகி நாம் இம்மையிலே அவருடைய சமாதானத்தை சுதந்திரிக்கவும் மறுமையிலே நமக்கு சமாதானத்தை தந்து தேவனோடு கூட நித்தியமாய் நித்திய ஜீவனிலே அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிக்கவும் அதை சுதந்திரிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் கிருபை பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய பயன்படுத்துவோம். கர்த்தர் தாம் சொன்னபடி அவருடைய சமாதானத்தால் நம்மை நினைத்து நம்மை உயர்த்தி நம்மில் அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இறைவனர்களாக இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார். ஆழ்த்துவோம், ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.